போவதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். இந்த கருத்தரங்குடைய நோக்கம் யாரையும் காயப்படுத்துவதோ புண்படுத்துவதோ அல்ல என்பதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து முதல் கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு தேதியில முஸ்லீம் சமூகத்தில், அதாவது நீங்க இணையதளங்களில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹார்ட் சர்ச்னு ஒன்று இருக்கும். அந்த ஹார்ட் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வாசகர்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை தேடி இருக்கிறார்களோ அதை பற்றி வரும். அதுபோல இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு ஹாட் டாபிக், ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக், ஒரு சென்சிட்டிவ் டாபிக் எதுன்னு கேட்டீங்கன்னா இயக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு விரும்பியோ விரும்பாமலோ இயக்கங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை இன்னைக்கு நம்மள்ட்ட இருப்பதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இயக்கங்கள் சாதித்திருக்கிறதா சோதித்திருக்கிறதா. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், இயக்கங்கள் சாதிக்காமே இல்ல சோதிக்காமே இல்ல, ரெண்டுமே பண்ணிருக்கு. எது அதிகம்? இயக்கங்கள் செய்ததுல சாதனைகள் அதிகமா சோதனைகள் அதிகமா? உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1990களுக்கு முன்னால் அவ்வளவாக இயக்கங்கள் என்பது அவ்வளவாக இல்லை. இயக்கங்கள் என்பதோ ஜமாத்துகள் என்பதோ கழகங்கள் என்பதோ அவ்வளவாக இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு காலகட்டத்திலே மக்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஏதாவது உதாரணத்துக்கு மீனாட்சிபுரம் ரஹ்மத் நகராக மாறிய போது, அதுபோன்ற நிகழ்வுகளின் போதெல்லாம் முஸ்லீம்களை ஒருங்கிணைப்பதற்கு, முஸ்லீம்களை ஒன்று சேர்த்து போராடுவதற்கு ஒரு வலிமையான இயக்கம் இல்லையே, ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இல்லையே என்றெல்லாம் ஒரு காலத்தில் இயக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காலத்தில் இயக்கங்கள் இல்லாதனால பிரச்சனையா இருந்தது. இன்று அதிகமாக இயக்கங்கள் ஆறிவிட்டது. ஒரு காலத்தில் சமூகத்துக்கு ஒரு தலைவர் இல்லையே, ஒரு உமரை போன்ற தலைவர், ஒரு உமர் பின் அப்துல் அஜீஸை போன்ற தலைவர் இல்லையே என்று சமுதாயத்தில் கவலை இருந்துச்சு. இன்னைக்கு யாரு ஒரு 4 பேர் பின்னாடி இருந்தாலும் என்ன ஆயிடுறாங்க, அவர்களும் ஒரு தலைவராக மாறிவிடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஒரு 40 குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு தெருவை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 கட்சி இருக்கும் பழக்குது. அந்த அளவுக்கு என்ன முஸ்லீம் சமூகத்தில் கட்சிகளும் இயக்கங்களும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இயக்கங்கள் சாதிக்காமலும் இல்லை. இன்னைக்கு பாபரி மசூதி விஷயமாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும், இயக்கங்களின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகுதான் அதை போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு, மக்களிடத்திலே அதற்குரிய கவனத்தை பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரே நோக்கத்திற்காக பல அமைப்புகள் ஒரே நாள்ல 9 மணிக்கு ஒரு அமைப்பும், 12 மணிக்கு ஒரு அமைப்பும், 4 மணிக்கு ஒரு அமைப்பும் போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு இயக்கம் என்பது ஆயிடுச்சுன்னா, இயக்கம் என்று சொன்னால் அது இந்த டிக்ஷனரியில கெட்ட வார்த்தை இருக்குமா, அதுபோல முஸ்லீம்களுடைய சிலருடைய அகராதியில இயக்கம் என்றால் ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிவிட்டது. எப்படின்னா, இப்ப யாரையாவது நீங்க எந்த இயக்கம் கேட்டீங்கன்னா, நான் எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம், நான் எந்த அமைப்பையும் சாராத அமைப்பு. இன்னைக்கு எந்த அமைப்பையும் சாராத இயக்கத்தோடு தான் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். முதல்ல இயக்கம் என்னன்றது புரிஞ்சுக்கணும். இயக்கம் என்றால் அதற்கு ஒரு பேனர் இருக்கணும், அதுக்கு ஒரு கொடி இருக்குன்றா இயக்கம்லாம் கிடையாது. நீங்க 4 பேர் ஒரு பணிக்காக சேர்றீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி நடப்பதே ஒரு இயக்கத்தின் உதவியால தான். ஒரு இயக்கம் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியை நடக்க முடியாது. சோ அந்த ஒரு அடிப்படையை நாம கருத்தில் கொண்டு என்ன இன்னைக்கு இயக்கங்கள் உண்மையிலே சாதித்திருக்கிறதா அதிகம் இல்ல சோதித்திருக்கிறதா என்பதையும், அப்படி சாதித்திருந்தால் அதை எவ்வாறு மெருகூற்றுவது என்பதையும், இல்ல சோதித்திருந்தால் அதை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம எந்த அளவுக்கு குறைவான நேரத்தில் அதை முடிக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் முடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, நிகழ்ச்சியுடைய இறுதி வரைக்கும் அனைவரும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இன்ஷா அல்லாஹ் சாதனை என்ற தலைப்பில் சகோதரர்கள் ஷானவாஸ் அவர்களும் சகோதரர் அப்துல் சலாம் அவர்களும் சாதனை என்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. சோதனை என்ற தலைப்பில் சகோதரர்கள் உமர் ஃபாரூக் அவர்களும் சுல்தான் அவர்களும் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக பாசிட்டிவாக, கன்ஸ்ட்ரக்டிவாக இயக்கங்கள் உண்மையிலே அதிகம் சாதித்துதான் இருக்கின்றன. அதனுடைய சைடு எஃபெக்ட்களை விட, ஆங்கில அந்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல மருத்துவத்தினால் ஏற்படக்கூடிய இதை விட சைடு எஃபெக்ட்கள் அதிகமாயிடும். அப்படியெல்லாம் இல்ல, உண்மையிலே இயக்கங்கள் அதிகமாக சாதித்திருக்கின்றன என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் பொறியாளர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு 5 to 6 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவார்கள். 10 நிமிடம் சொன்னீங்களே, மாத்தியாச்சு, ஏற்கனவே ரொம்ப பேசிட்டாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களையும் என்னையும்
இந்த இடத்தில் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்த எல்லாம் அல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை தொடங்குகின்றேன். அதாவது இன்று ஒரு முஸ்லிம் என்றாலே வேலையில், வீட்டில், எல்லா இடத்திலும் சோதனைகள் தான். அந்த சோதனைகளை ஒரு மூமின் சாதனைகளாக மாற்றி விடுகிறான். அதுதான் மூமினுக்கு சரியான அர்த்தம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இயக்கங்கள் யாவும் சமுதாயத்தின் சாதனையே என்று ஒரு சில கருத்துக்களை கூற ஆசைப்படுகிறேன். அதற்கு முன் சில வரலாற்று நிகழ்வுகளை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 1947 பிரிட்டிஷ் அரசிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்றும் போது இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1949 350 ஆண்டுகளாக பள்ளிவாசலாக இருந்த பாபரி மஸ்ஜிதை பூட்டு போட்டார்கள். அரசாங்கமே, பிரதம மந்திரியே முன்னின்று இது நடந்தது. அதைத் தொடர்ந்து 1951 முஸ்லிம்களுக்கு ஆங்கில அரசு கொடுத்து வந்த இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக கேன்சல், நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1951 அப்புறம் தனி இடஒதுக்கீடு என்பதே இல்லை. இப்பெல்லாம் ஏன் முஸ்லிம் தலைவர்கள் இல்லையா, ஏன் அவங்க எல்லாம் குரல் கொடுக்கல அப்படின்னா கேட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துட்டுமே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுட்டு வந்தாலே இவர்கள் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டது. அதனால பாத்தீங்கன்னா அடுத்தது எப்படியே வந்துட்டு 1967 இப்ப தமிழகத்துக்கு வந்துருவோம். 67 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நடந்தது தமிழகத்துல. என்ன மாற்றம்? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சிட்டு திராவிட கட்சிகள் ஒரு புதுசா ஒரு இயக்கம் வந்தது. இப்பயும் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்து 1967 அண்ணா முதலமைச்சராக இருந்த போது கிட்டத்தட்ட 25-27 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் இருந்திருக்கின்றனர். அண்ணா ஆட்சியை, அதாவது திராவிட கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது காயிதே மில்லத்தும் ராஜாஜியும். தேர்தலுக்கு முன் ஒப்பந்தம் என்னன்னா, அதிகாரத்தில், அதாவது அமைச்சரவையிலையும் 2 பேருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனா அண்ணா அமைச்சரவை அறிவிக்கும் போதுதான் தெரியுது 2 பேருக்கும், முஸ்லிம்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பதவி பிரமாண விழாவிலே அவங்க கலந்துக்கல. பதவி பிரமாணம் எடுத்துட்டு நேரா குரோம்பேட்டில் உள்ள காயிதே மில்லத் வீட்டுக்கு போய் சரி செஞ்சுட்டாங்க. அடுத்தது 70க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 77 எமர்ஜென்சி மிசா சட்டம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி. 81 முஸ்லிம்களுக்கு எப்படி முஸ்லீம் லீக் இருக்கின்றதோ அதே மாதிரி இந்துக்களுக்கு இந்து முன்னணி வேண்டும் அப்படின்னு ராமவீரப்பன், எம்ஜிஆருக்கு கீழே இருந்த அமைச்சர், அவரோட முன்னின்று இந்து முன்னணி தொடங்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இதே சமயத்துல எந்த பூட்ட 49 பூட்டி இருந்த பாபரி மஸ்ஜித அப்பவே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கலாம். அது பூட்டு அப்படியே இருந்தது. 85க்கு மேல பாத்தீங்கன்னா அதை அந்த அத்வானி போன்ற தலைவர்கள் அதை கையில் எடுத்து ஒரு அரசியல் கட்சியா உருவாக்கி ஆட்சியை பிடிக்க என்னென்னமோ நாடகம்லாம் செஞ்சு 92 அதை இடித்தார்கள். இப்ப 92க்கு வந்தாச்சு. 47 ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல. 94 தமிழகத்துல பாத்தீங்கன்னா காயல்பட்டினத்துல உள்ள ஒரு பெண்கள் மதர்சால நள்ளிரவுல இல்லாத ஒரு ஆயிஷாவை தேடுறோம்னு சொல்லிட்டு ஆண்கள் போலீஸ் உள்ள நுழைஞ்சு அட்டூழியம் பண்ணிருக்காங்க. இதே பீரியட்ல காலகட்டத்துல காரைக்காலில் புஷ்ரா மதர்சாவிலையும் ஆண் போலீஸ் நுழைஞ்சது. ஆனா இந்த காலகட்டத்தில் இயக்கம் இருந்தது. பெரியம்பரம் கூட்டம் திண்டுக்கல், திருச்சியில நடந்துட்டு தான் இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் நம்மால் ரப்பானா ஆத்தினா ஃபித்தினியான் ஒவ்வொன்று அழுவாங்க இஸ்திமாக்கு முடிஞ்சு. ஆனா உலக வாழ்க்கைக்கு என்ன செஞ்சாங்கன்றது தெரியல. இப்படி ஒரு பிரிந்து கிடந்த திமுக கொஞ்சம் பேர், அந்த கட்சி ரஜினி ரசிகர் மன்றத்தில், எங்க அண்ணனே ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கார் திருச்சி மாவட்டத்தில் 88. இப்படி அந்த ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், இப்படி பிரிந்து திமுக கொஞ்சம் பேர், அதிமுக கொஞ்சம் பேர் இருந்த சமுதாயத்தை தௌஹீத், ஓரிரை கொள்கை அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே, குடையின் கீழ் கொண்டு வந்தது இயக்கம் தான். 95 இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அந்த 2 வருடங்களை பார்த்தா 96, 97 பழனி பாபா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ராமநாதபுரம் கூரியூர் ஜின்னா இஸ்லாத்துக்கு வந்தவர், சப் இன்ஸ்பெக்டரா இருந்தவர், அவரையும் குத்தி கொண்டாங்க. இப்படி 96, 97 இதுக்கப்புறம் இயக்கங்கள்லாம் வளர்ந்து, இயக்கம் வளர்ந்து இன்று என்ன நிலைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நம்ம சாதனையா இன்னைக்கு என்ன
தமிழகத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு 5 லிஸ்ட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஊருக்கு போனவங்களா பார்க்கலாம், நிச்சயமா பாத்துக்கலாம். 108 ஆம்புலன்ஸ் சொயின் போயிட்டு வரதை பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தை ஆரம்பிச்சது இயக்கம் தான். இந்த திட்டத்தை அரசியல் அதிகாரத்தை வச்சு கலைஞர் இன்னைக்கு பல 100 கோடி ரூபாய் திட்டமா மாத்தி எல்லா ஊர்லயும் ஆம்புலன்ஸ் திட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இயக்கத்தோட, நம்ம முஸ்லிம்கள் இயக்கத்தோட ஒரு ஆரம்ப பணி தான். அடுத்தது ரத்த தானம். எத்தனை இயக்கம் இருந்தாலும் எல்லாம் ரத்த தானம் பண்ணு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம், சில ஆண்டுகள் 2007-8 நடந்த சம்பவம். தென் சென்னை மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் அவங்க அம்மா ஆபரேஷனுக்காண்டி மெட்ராஸ்ல ரத்தம் வேணும்னு சொன்ன உடனே யாரோ ஒரு அட்ரஸ், முஸ்லீம் இயக்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. முஸ்லீம் இயக்கம் தெரியாம இவர் பைக்ல வந்து நின்னு பார்த்தா முஸ்லீம் இயக்கம். ஆஹா, இவங்க எப்படி நமக்கு பேர் ரத்தம் தருவாங்கன்னு சொல்லும் போது அவர் அத அங்க நின்ன ஒருத்தர் என்ன வேணும்னு கேட்டா, இந்த மாதிரி நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் எனக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. இல்ல இங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு மனுஷன்ற ஒரு தகுதி இருந்தா போதும் அப்படின்ட்டு மறுநாள் காலையில அவங்க அம்மா ஆபரேஷன் அப்போ ரத்தம் கொடுக்கப்பட்டு 1 வாரம் கழிச்சு அவர் போன் பண்றாரு. எங்க இயக்கம் இந்து முன்னணியோட தென் சென்னை செயலாளர், எங்க இயக்கம் வந்து ஒவ்வொரு நிமிடமும் முஸ்லிம்களை கருவறுப்பது எப்படி என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க வந்து எங்களுக்கு ரத்தம் கொடுத்திருக்கீங்க, நான் அந்த போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அடுத்தது முடிஞ்சு 2 பாயிண்ட். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறைவாசிகள் பாத்தீங்கன்னா இந்த குணங்குடி ஹனீஃபா, அவர் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொருளாளர் இருந்தவர். மகளோட நிக்கா அன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்டார். 15 நாள்ல சரி போய் அவர் அதுக்கு முன்னாலே நிறைய சிறை போயிருக்கிறார். 15 நாள்ல திரும்பி வந்துருவோம் அப்படின்ட்டு போனவர் 12 வருஷம் கழிச்சு வந்தார். அவரோட இணையதளத்தில் அவரோட பேச்சு இப்ப பேசின சென்னையில பேசின பேச்சு இருக்குது. கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் கண்ணீர் விட்டுருவோம். 12 நாள்ல 15 நாள்ல வந்து போய் வந்துருவோன்ட்டு போனவர் 12 நாள்ல பல நோய்களோட வந்திருக்கிறார். அதுக்கு முன்னால அடுத்தது இயக்கங்களோட ஒரு சாதனை. அடுத்த பாயிண்ட், போலீஸ் ஸ்டேஷன். என்னோட வீட்டுல 1986 நான் 10th படிச்சிட்டு இருக்கும்போது திருட்டு போச்சுங்க. எங்க அப்பா வந்து நெய்வேலி இன்ஜினியர் வேலை செஞ்சாரு. நெய்வேலி முஸ்லீம் ஜமாத்தோட ஜாயின்ட் செக்ரட்டரி. நடந்த திருட்டு 8 பவுன் திருட்டு போச்சு. அந்த திருட்டை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றதுக்கு அவ்வளவு தயங்கப்பட்டார். என்னடா இந்த போலீஸ்ல போய் நம்ம நிக்கணுமா? இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம போய் என்ன கேட்டாலும், அதாவது உரிமைகள், அடிப்படை உரிமைகளை என்ன கேட்டாலும் அது உடனே செஞ்சு தந்துடுறாங்க. அடுத்த இடஒதுக்கீடு பத்தி நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இயக்கங்களாலதான் கிடைச்சது. அதாவது 95 வந்து இடஒதுக்கீடுன்னு ஆரம்பிச்சப்போ என்ன ஆச்சு, அப்போ இருந்த தலைவர்கள் போகாத ஊருக்கு நம்ம சில இயக்கங்கள் சில இளைஞர்களை வழி கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2007 இடஒதுக்கீடு கிடைச்சது. அடுத்தது வக்ஃப் போர்டு. இன்னைக்கு இந்தியாவிலேயே நில சொத்து, லேண்ட் ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா ரயில்வே துறை முதல்ல, அடுத்தது ராணுவத்துறை, 3வது இடத்தில் இருக்கிறது வக்ஃப் போர்டு சொன்னாங்க. அந்த வக்ஃப் போர்டு முன்னாள் சேர்மன் இங்க வந்தப்போ திருச்சியில மட்டும் 10,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு, நத்ரஷா தர்கான்னு இருக்குங்க செட்டி நடுவுல, 10,000 ஏக்கர். 1940க்கு முன்னால ஒரு ஏக்கருக்கு 1 ரூபான்னு அரசாங்கம் நிர்மாணம் பண்ணி இன்னி வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் தான் வருது ட்ரஸ்டுக்கு. பிஹெச்எல் இருந்து துப்பாக்கி தொழிற்சாலை, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எல்லாம் வக்ஃப் போர்டு இடத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி வக்ஃப் போர்டு நம்மளை பத்தி ஒரு இயக்கமா இருந்ததுனாலதான் நிறைய செயல்கள் பண்ணாங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம சகோதரர் பேசுவோம். சகோதரர்களே, ஷானவாஸ் வந்து திருச்சியை சார்ந்தவர் என்ற காரணத்தினாலேன்னு தெரியல, தமிழ்நாட்டின் இயல்புகளையே மேக்சிமம் தொடாம திருச்சியை தொட்டே பேசிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னதுல மிக முக்கியமான பாயிண்ட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கு இயக்கங்களால். இயக்கங்கள் வந்த பிறகுதான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கு. இரண்டாவது வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட பயப்படாம இருக்கிறாங்க அப்படின்னா, சட்ட திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இயக்கங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம உமர் ஃபாரூக் வந்துட்டு இல்ல இயக்கங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜுஜுபி இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக இப்போது எடுத்து சொல்ல போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரடியாக நான் தலைப்புக்குள்ள வரேன். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும், எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு 2 விதமான எதிர்விளைவுகள் இருக்கும். ரிசல்ட் என்ன இருக்கும், ஒன்று நன்மையா இருக்கும், தீமையா இருக்கும். அது போலதான் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும்.
இந்த விஷயம் நன்மையானது அப்படிங்கறத எப்ப நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தீமையானது நன்மையின் அளவை விட குறைந்து விடும்போது, தீமையின் அளவு நன்மையின் அளவை விட அதிகமாகி விடும்போது இந்த விஷயம் தீமை பயக்கக்கூடியது என்ற முடிவுக்கு நம்ம வருவோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ஏக்கங்கள் விஷயம். ஏக்கங்கள் சாதனைகள் செய்திருக்கலாம், ஆனால் அந்த ஏக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய உணர்வை எல்லாம் தட்டி எழுப்பி இன்னைக்கு ஏக்க வெறியாக இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இருந்துட்டு இருக்க. இது சாதனையா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்ல போறோம். ஏன்னா ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படும் நன்மைகள் சிறந்த நன்மை என்ன தெரியுமா? சிறந்த குணநலன்கள் உள்ள சமுதாயத்தை விட்டு செல்வதுதான். ஒரு சமுதாயத்திற்கு விடக்கூடிய தீமையான கெட்ட குணநலன்கள் கொண்ட ஒரு சமுதாயத்தை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த சமுதாயம் சுக்குநூறாகிவிடும். ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் சஹாபாக்கள் நம்முடைய முதல்நிலை சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தம தோழர்கள் எதற்காக பாடுபட்டாங்க? இந்த இஸ்லாத்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஏக்கவாதிகள், என்ன ஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நம்ம இந்த இயக்கத்தில் இருக்கோம் ஜி, வாங்க ஜி. தன்னுடைய இயக்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் என்ன பண்றாங்க? அழைப்பது கூட ஜி நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இஸ்லாத்துல எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லி அழைக்கிறது இல்ல. என்னுடைய இயக்கம் இதை சாதித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய இயக்கம் மற்ற இயக்கங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இப்படி போய்கொண்டிருக்கிறது என்ற ரீதியில் என்ன பண்றாங்க? எடுத்த உடனே என்னுடைய இயக்கம் ஜி இதுல ஜாயின் பண்ணுங்க ஜி, மெம்பர் ஆகிங்க ஜி அப்படிங்கிற ரீதியில எதை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு நம்ம அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதுபோல ஏக்கத்தினர்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏக்கத்தினால் விளைந்த நன்மைகளை சொல்லுவாங்க. சகோதரர் சானவாசை போல சொல்லுவாங்க. மருந்துக்கு கூட தன்னுடைய அடுத்த சகோதரர்கள், அடுத்த ஏக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மையை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் தப்பி தவறி வாயில வந்துட்டா கூட அதை மட்டம் தட்டுவதற்காக நம்முடைய பணி அவர்களுடைய பணியை விட மிகைத்து இருக்க வேண்டும், நம்ம செய்யறதாம்பா எல்லாத்தையும் விட வசதி அப்படிங்கிற ரீதியில மட்டப்படுத்தி சொல்லக்கூடிய வஞ்ச புகழ்ச்சி அணியாக இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறத பாக்குறோம். இது ஏக்கம் ஏற்படுத்திய சாதனையா சோதனையா? நிச்சயமாக தீமை என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிரியம் கொள்வது, நான் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர் இப்பொழுது பெருமையை பத்தி பேசினாங்க, 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒற்றுமையை பத்தி பேசினாங்க. அந்த 2 உரைகளை நீங்க கேட்டிருந்தாலே போதும், இயக்கங்கள் சோதனையை தான் ஏற்படுத்தி இருக்கு, நம்முடைய குணநலன்களில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த 2 உரைகளுமே சாட்சியாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். எதற்காக பிரியம் கொள்ள வேண்டும்? இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருவரை வெறுப்பதும் ஒருவரை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இன்னைக்கு என்ன நிலைமை? ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவனா மட்டும்தான் நான் பண்ணுவேன், நான் பிரியம் கொள்வேன். சொன்னாரு போலீஸ் ஸ்டேஷன், நீ எந்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கிறியோ அந்த இயக்கத்தில் உள்ள ஆள் போனாதான் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். போலீஸ் மனு வாங்குவான். நீ வேற இயக்கத்தை சார்ந்தவனா இருந்தா அந்த இயக்கத்துக்கு எந்த விதமான மதிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா, நீ ஏக்கத்தில் மெம்பரா இருக்குன்னு எந்த ஏக்கத்தை சார்ந்து இருக்கிறையோ அந்த சகோதரர் மட்டும் தான் போக முடியும், அவருக்கு மட்டும் தான் எல்லாம் கிடைக்கும் என்ற ரீதியில தான் இருக்கு. நீங்க பிரியம் பார்க்கிறோம். நேற்றைய சகோதரர்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரர்களா இருந்தவங்க எல்லாம் அவர் வேற இயக்கத்தில் போயிட்டாருங்கிற ஒரே காரணத்திற்காக, கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர் சென்று விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக இழிந்தவர்களாக, கேவலப்படுத்தப்பட்டவர்களாக, தடம் புரண்டவர்களாக இன்னைக்கு பேசப்பட்டு இருக்க. இது இயக்கம் ஏற்படுத்திய சாதனைய சகோதரர்களே? நிச்சயமாக இல்லை. இது ஒரு வேதனை, தீமை என்பதை நாம் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அதுவும் நம்ம நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல்லன். நீங்க குறைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்றான். இன்னைக்கு குறைகளை பேசுவதற்காக சேனலை திறந்தீங்கன்னு வச்சுங்க, இவரு சொல்லுவாரு அடுத்த half an hour ஸ்லாட்ல அந்த குறைகளுக்கு மறுமொழி சொல்லும் விதமாக அதுக்கு மறுப்பு சொல்றத பாக்குறோம். எதை திறந்தீங்கனாலும் நோட்டீஸ், இங்க ஒரு நோட்டீஸ், அங்க ஒரு நோட்டீஸ், அடுத்தவர்களுடைய குறைகளை இன்னைக்கு பட்டவர்த்தமாக இன்னைக்கு சொல்லிக்கிட்டு சகோதரனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கமே. இது எதனால சமுதாயத்தில் வந்துச்சு? இருந்துச்சா முன்னாடி? 1990க்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல, இப்பதான் வந்துச்சு. ஏக்கம் ஏற்படுத்திய சாதனையா சோதனையா? நிச்சயமாக வேதனை சகோதரர்களே. நோட்டீஸ் படிக்கும் போதும் சேனலை பார்க்கும் போதும் நமக்கு வேதனை தான் மிஞ்சும். நிச்சயமாக தீமை இல்லை என்பதில் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தன்னிடம் யாராவது தவறு செஞ்சுட்டா என்ன பண்ண? இஸ்லாமிய அடிப்படை என்ன? மறைக்க வேண்டும், அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு என்ன? அதை பகிரங்கப்படுத்துவதற்காகவே எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சலாம் சொல்றது கூட கிடையாது. சொன்னாரு, அடுத்த இயக்கத்துக்கு போயிட்டா சலாம் சொல்றதை கூட இன்னைக்கு முகத்தை திருப்பி கொண்டு
போகக்கூடிய வகையில மனசுல அந்த அளவிற்கு அழுக்கு படிந்து விட்டது என்றால் இது ஏக்கம் ஏற்படுத்திய சாதனை அல்ல சகோதரர்களே, நிச்சயமாக தீமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக சொன்னார் அலி அக்பர் உமரி அவர்கள், 3 நாள் பேசாம இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருக்கு. இன்னைக்கு பார்க்கிறோம், காலங்காலமா பேசாம அவர் ஒரு இயக்கத்தில் சென்று விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு பேசாம நம்முடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டது எது? நிச்சயமாக இந்த ஏக்கம் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்ம பார்க்கிறோம், பாபர் மசூதி சொன்னாங்க. அதுபோல இந்த சமகாலம் நடந்த குஜராத் நிகழ்வு எடுத்துங்க, எந்த இயக்கமாவது ஒரே நாள்ல எல்லாம் சேர்ந்து போராடி இருக்கிறாங்களா? அந்த போராட்டத்திற்கு அப்படி போராடி இருந்தால் நம்முடைய உரிமை எப்பவோ பெற்றெடுக்க முடியும். இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு, அது கூட லேட்டு. ஏன் எல்லாம் ஒண்ணு சேரல? தனித்தனியா 15 போராட்டம், இன்னைக்கு ஒரு 15, நாளைக்கு ஒரு 15 என்று 30 இயக்கங்கள் 2 நாள்கள 3 நாள்ல நடத்தக்கூடிய அவல நிலையின் காரணமாக தான் நமக்கு இத்தகைய நிலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். சகோதரர் சொன்னாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இதே மாதிரி இது பண்ணாங்க, இது மதரசால இது பண்ணாங்க அப்படின்னு. இயக்கங்கள் ஏற்படுத்திய பாதிப்பின் காரணமாக நடந்த ஒரே சின்ன விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருவோம். மதஹபுவாதிகள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹனஃபி மதஹப், ஷாஃபி மதஹப்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ற ரீதியில் இருப்பார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்கூடாக நான் கண்டேன் சகோதரர்களே. என்னுடைய சகோதரருடைய ஒரு தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப ஏழை குடும்பம், தகப்பன் இறந்துட்டாரு. அந்த சகோதரர் நடுநிலையான சகோதரர், பொண்ணு பாக்குறாரு, மாப்பிள்ளை பாக்குறாரு, நல்ல சகோதரர், ஒரு இயக்கத்தை சார்ந்த சகோதரர் கிடைக்கிறாரு. எந்த விதமான இது இல்லாம மனமுடிக்க முன் வராரு. அந்த சகோதரி சொல்றாங்க, அவங்க மதரசால 3 வருஷம் படிச்ச சகோதரி, வேற இயக்கத்தை சார்ந்த. வானா அவர் வேற இயக்கத்தை சார்ந்தவர், என் இயக்கத்தை சார்ந்த சகோதரர் நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னாக்கா நான் மனமுடித்துக் கொள்கிறேன், இல்லாவிட்டால் அவரை மனமுடிப்பதற்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு சொல்றோம், மார்க்கப்பட்டுள்ள ஒருத்தர் கேட்டாக்கா நம்ம ஒத்துக்குமா அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறோம். அதுக்கெல்லாம் தயாராக இல்ல. அவ கூட சேர்ந்திருந்தா அவரு ஒரு நாள் பெருநாள் தொழுவாரு, நான் ஒரு நாள் பெருநாள் தொழுற மாதிரி ஆயிடும். எனக்கு அந்த நிலையெல்லாம் வானா அப்படின்னு மறுக்கக்கூடிய இந்த இளைஞர்களை உருவாக்கியது எது? ஏக்கம். இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பேசுறோமே, ஒற்றுமை இன்றைக்கு சமுதாயத்தில் வராததற்கு அடிப்படையான காரணம் என்ன? ஏக்கம் தான். ஏக்கத்தை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பாருங்க, ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு ஒற்றுமைக்கு பங்கமா இருக்கக்கூடியது ஏக்கம், ஏக்கம் சார்ந்த தலைவர்கள் என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. சகோதரர் சுல்தான் அவர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுடைய இயக்க உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறாங்க. சகோதரர் உமர் ஃபாரூக் உண்மையிலே ரொம்ப ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாற்று மத சகோதரர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 நபர்கள் சந்தித்து கொண்டால் முதல்ல அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதை தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆவலா இருப்பான். அதுக்காக நேரடியா கேட்காம நீங்க கோணர் தருவா, நீங்க அக்ரகாரகமா அப்படிலாம் போட்டு அவன் எந்த ஜாதி என்பதை தெரிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பானோ, அதே போல இன்னைக்கு 2 முஸ்லீம் சகோதரர்கள் சந்தித்துக் கொண்டால் என்ன, உடனே ஒரு டீ வாங்கி அந்த டீ குடிச்சிருக்க மாட்டான், அந்த டீ உள்ள போயிருக்காது, அவன் அடுத்து எந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்பதை தெரியாதுன்னா அவனுக்கு மண்டை வெடிச்சு போயிடும். சப்போஸ் அவன் தெரிஞ்சுக்காம வீட்டுக்கு போய் படுத்துட்டான்னு வச்சுங்க, அவர் உரிமைகளை பத்தி பேசினாரு ஒருவேளை அந்த இயக்கமோ, அவர் பிதத்துகளை பேசினார் ஒருவேளை அந்த இயக்கமோ, இல்ல ஒரு கிலாபத்தை பத்தி பேசினார் அவர் இந்த இயக்கமோ என்று என்ன பண்ணுவான், அவன் இயக்கமா இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இவன் ஒரு போஸ்டரை ஒரு பேனரை ஒட்டி விடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இயக்கங்கள் சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தடவை ஷார்ஜாவில் ஒரு அமைப்பு இருக்கிறது, நடுநிலையான அமைப்பு. ஒரு அமைப்பு 2ஆக பிளவுபடுகிறது. அப்போது அவங்க சொல்றாங்க, நாங்க யாரையும் ஆதரிக்க மாட்டோம், 2 பிரிவை சேர்ந்த தாயிக்களும் பேசலாம். அதுக்கு ஒரு அமைப்புடைய தலைவர் பதில் கொடுக்கிறாரு, என்ன இவனு அங்கேயும் சேரமாட்டானோ இங்கேயும் சேரமாட்டானோ, சரி முனாஃபிக்கா இருப்பானோ பழகுது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு என்ன இன்று நடுநிலை என்பதே என்ன ஒரு முனாஃபிக் தன்மை என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு இயக்கவாதிகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம சகோதரர் அப்துல் சலாம் இல்ல இல்ல இதையும் தாண்டி இயக்கங்களுடைய சாதனைகள் கடல் அலைகளை போல வீற்றிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களிடையே எடுத்து வைக்க இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். சகோதரர் உமர் ஃபாரூக் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு பரவலாக இருக்க ஒரு வேதனை என்னன்னா, ஒரு சில முஸ்லீம்கள் செய்ய தவறினால இஸ்லாமே ஒரு தவறான மார்க்கமாக இன்று மீடியாக்களால் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு அதே நிலைமை தான் அமைப்புகளுக்கும். ஒரு சில
அமைப்பில் உள்ள ஒரு சிலர் செய்கின்ற தவறுனால் வந்து அமைப்பே தவறான ஒரு விஷயங்கிற கருத்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு. அது வந்து எல்லாம் காப்பாற்றணும். ஏன்னா வந்து அமைப்புடைய தேவை வந்து இஸ்லாத்தில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே போனோம்னா அதுக்கே ஒரு தனி பயான் பண்ணணும். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஐஜிசியில் பயான் கேட்குறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் வந்து எல்லா அமைப்புகளும் புரிஞ்சிருக்கிறாங்க. எந்த அமைப்பில் வந்து கூட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சாதிப்போம்னு நினைக்காம தக்வாவின் அடிப்படையில் நாங்கள் சாதிப்போம், எங்களுக்கு கூட்டம் தேவையில்லை, இரையச்சம் உள்ள வந்து 4 சகோதரர் இருந்தால் போதும் நினைக்கிறாங்களோ அந்த அமைப்புகள் இன்றும் சாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் கிடையாது. இந்த கோயத்தில் நான் உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியும். முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஒரு சந்தோஷனாலும் சரி, ஒரு செயல் செய்யறதுனாலும் சரி, அதை நாங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவு எடுப்போம். ஒரு பிரச்சனையை அதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தீர்த்துக் கொள்வோங்கிற ஒரு அடிப்படையாக கொண்ட அமைப்பு சத்தமே இல்லாமல் இன்று கோயத்துக்குள் சாதித்துக் கொண்டிருக்கிறது. உங்களில் பலருக்கு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. ஆக இன்றைக்கு வந்து அமைப்புகளில் பிரச்சனை இல்லை, அமைப்பில் உள்ள சிலரிடம்தான் பிரச்சனை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அமைப்புகள் இல்லாத காலம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ ஷானவாஸ் பாய் சொன்ன மாதிரி ரஜினி ரசிகர் மன்றத்திலும் கமல் ரசிகர் மன்றத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ஒரு கருத்து எப்படி இருக்குன்னா வந்து தாடி வைக்கணும்னா ஒன்று அஜர்த்தா இருக்கணும், இல்லை வயசாயிடுச்சுன்னா வைக்கணும், எப்படி இருந்தது ஒரு சுன்னத்து. அது எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா அன்றைக்கி வந்து தாடி வைக்கணும்னா ஒன்று வயசானவராக இருக்கணும், வயசானா வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆலிம் சாவாக இருக்கணும். தாடி வச்சாலே ஆலிம் சாவான்னு கேட்பாங்க, இல்லை வயசானவராக இருந்தால் விட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் முதல் கொண்டு அந்த சுன்னத்தை பேணி வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய இஸ்லாமிய இல்மு போய் சேர்ந்திருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் அமைப்புகள். இன்னைக்கு வந்து ஹதீஸுகளை வந்து ஆலிம் ஒரு ஹதீஸ்ல ஒரு சின்ன தவறு விட்டார்னா என்ன அஜத்தை தப்பா சொல்றீங்களேன்னு கேட்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சாதாரண தனிநபருக்கு வந்து இல்மு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு அமைப்புகள். அதை வந்து யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த அளவு இல்மு வந்தது கூட ஒரு வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்க்கங்களுக்கு காரணமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா வந்து அட்லீஸ்ட் இல்மு வந்திருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் அந்த கருத்து வேறுபாடுகள் விரைவில் கலையும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம துஆ செய்வோம். அடுத்த விஷயம் வந்து உமர் ஃபாரூக் பாய் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வந்து அந்தந்த அமைப்புகளுக்கு தான் வந்து உதவி செய்யறாங்க, அடுத்த அமைப்புனா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இருக்காங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம் அதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, அட்லீஸ்ட் இன்னைக்கு எந்த ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா முஸ்லீமுக்கும் மொத்தம் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உதவி செய்ய ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல அமைப்பு இருக்கு. அதனால வந்து யாரோ ஒரு முஸ்லீம் வந்து அந்த முஸ்லீமுக்கு உதவி செஞ்சிருவான். ஆனா இந்த நிலைமை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போய் ஒரு காஃபிர் இடத்துல போய் எனக்கு ஒரு பிரச்சனையா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு போய் நிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த அளவுக்குரிய நிலைமையை இன்னைக்கு மாத்தி ஒரு முஸ்லீமிடம் போய் நிக்கிறான். அந்த நிலைமையை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் அது நிலையில் மாறும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அமைப்பு அங்க போன்னு சொல்ற நிலைமை இன்ஷா அல்லாஹ் வரும். துஆ செய்வோம். நம்ம அடுத்து ஒன்று சொல்றேன், பிரிஞ்சிட்டோம் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அந்த பிரிவை சேர்க்கறதுக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு தான் தேவைப்படுது. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போறதுக்கு இன்னைக்கு ஒரு அமைப்பு வேணும். அது இல்லாதான் இன்னைக்கு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு நம்மள்ட்ட இங்க இருக்க கோயத்துல இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல இருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோயத்துக்கு வந்திருப்போம். வந்தப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊரை பத்தின ஒரு நிலைமையை பார்த்துட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் வெக்கேஷன்ல போவோம், 10 நாள் போவோம், 20 நாள் போவோம், நம்ம குடும்ப பிரச்சனையை பார்க்கவே டைம் இருக்கா, ரிட்டர்ன் வந்துருவோம். அதனால பல சகோதரர்களுக்கு என்னன்னா அன்னைக்கு ஊரை எப்படி பார்த்தாங்களோ அதே அப்டேட் தான் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு ஊரோட அப்டேட் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து அமைப்புகள் வந்து ஒரே கருத்தரங்கில் ஒன்றாக உட்கார்ந்து இந்த சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படின்னு கலந்துரையாடல் செய்கின்ற அளவுக்கு ஒற்றுமை வந்திருக்கிறது. எல்லாருக்குமே ஒருங்கிணைணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு சிலர் வேணா இல்ல நாங்க தனி நிக்கலாம், அது வந்து அவங்களுடைய விஷயம். அதுல வந்து நம்ம வந்து அவரே சொன்னாரு, யாரையும் வந்து நம்ம தனிநபரை வந்து குற்றம் பிடிக்க தேவையில்லை, குற்றங்களை மறைக்கிறதா விஷயம்னு. ஆக நம்ம அவர்களோட குற்றங்களை அவர்களோட குறைகளை பார்க்க வேணாம், அவங்கள்ட்ட நன்மையை பார்ப்போம். இன்னைக்கு பெரும்பாலான இன்னைக்கு உங்களிடம் எப்படி வந்து அந்த மனக்குமுறல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனக்குமுறல் ஒவ்வொரு அமைப்பில் உள்ள ஒவ்வொரு தனிநபரிடம் இருக்கிறது. தலைவர்கள் வேணா தப்பு செய்யலாம், தனிநபர் ஒருவரிடமும் மனக்குமுறல் இருக்கு. நாங்க ஒண்ணு சேரும், எப்படியா ஒண்ணு சேரணும். எங்க அமைப்புக்காரன் ஒண்ணு சேர்த்து வச்சிட மாட்டானா, அடுத்த அமைப்புக்காரன் ஒண்ணு சேர்த்து வச்சிட மாட்டான், யாரா ஒருத்தன் ஒண்ணு சேர்த்து வச்சிட மாட்டாங்களான்னு தான் இன்னைக்கு எல்லாரும் குமுறிக்கிட்டு இருக்கோம். அமைப்புல உள்ளவனுங்கிற முறையில நான் சொல்றேன். ஆக ஒருங்கிணைப்பதற்கே ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அது நடந்து கொண்டும் இருக்கிறது. சமூக பிரச்சனைகளை நம்ம எப்படிப்பா ஒண்ணு சேர்ந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று சேர்ந்து மஷூரா செய்வதற்கு அழைக்கிறார்கள். அழைப்பு விடுத்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு இந்த அப்டேட் வாங்கிக்கோங்க, மறுக்காதீங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், டைம் இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து எல்லாரும் அமைப்பியா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிற விரும்புறேன். அமைப்புல உள்ளவர்களுக்கும் சரி, அமைப்பின் மீது அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது. சஹாபாக்கள் வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சஹாபாக்களும் சரி, அன்றைக்கு இருந்த அமைப்பும் சரி,
சீரான பாதையில் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னா உங்க அனைவருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து ஒரு முறை ஜும்மா குத்பா செய்யறாங்க. குத்பா மேடையில இருந்து அவங்க குத்பா செய்யும் போது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாரு, நீங்க போட்டிருக்க இந்த ஆடை வந்து புதிதா இருக்கிறது, இது ஏது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கேட்டவனு உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நாம இப்ப இந்த போரில் கலந்து கொண்டோமே, எனக்கு அந்த அளவுக்கு அந்த வரலாற்று செய்தி தெரியாத சுருக்கமா சொல்றேன், இந்த போரில் கலந்து கொண்டோமே அதில் கனிமத்தா கிடைத்த பொருளில் தான் இந்த ஆடை எனக்கு கிடைத்த, அதை கொண்டு நான் தச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்னோன்னா அந்த சஹாபி கேட்கிறார், நீங்க சொன்ன அதே போரில் நானும் பங்கேற்றேன், எனக்கும் அந்த ஆடை கிடைத்தது, என்னுடைய பங்கும் எனக்கு கிடைத்தது, அதை கொண்டு என்னால் சட்டை தச்சுக்க முடியலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு சட்டை தச்சுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டவனு உமர் அலி அல்லாஹ் என்ன ஆயிடுறாங்க, அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. பதில் இல்ல, அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. அப்ப வந்து அப்துல்லா இப்னு உமர் எந்திரிச்சு சொல்றாங்க, என்னுடைய இந்த போரில் நீங்க சொல்லிக்கிறோன்ற போரில் நானும் பங்கு கொண்டேன், எனக்கும் கனிமத்து போர்ல அந்த ஆடை எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, அந்த பங்கை வந்து நானும் தச்சுக்க முடியல, எங்க அத்தாவும் தச்சுக்க முடியல, அதனால நீங்க தச்சுக்கோன்னு சொல்லி என் பங்கு அவருக்கு கொடுத்தேன், அதை கொண்டு அவர் தச்சு கொண்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னதான் அந்த சஹாபி உட்கார்ந்தார். உட்கார்ந்தவன உமர் அலி அவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு நீங்க என்னடா பதில் கேட்டீங்க, நான் பதில் சொல்லாவிட்டால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு அந்த சஹாபியை கேட்டார். கேட்டோன்னு அந்த சஹாபி சொன்னாரு, நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் தலையின் வாளில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் உமர் அலி பதில் சொல்றாங்க, இது போன்ற சஹாபாக்கள் இருக்கும் வரை இந்த உமர் வழி தவற மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஹதீஸ் ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தா வந்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக அன்றைக்கு சஹாபாக்களும் சரி, அன்றிருந்த தலைவர்களும் சரி, நேர்வழியில் சென்றார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா சஹாபாக்கள் அவர்கள் வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணாங்க. தவறு செஞ்சா சுட்டு காமிச்சாங்க, நன்மை செய்தா அவர்களும் அதை பின்தொடர்ந்து செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த குணம் நம்மள்ட்ட போயிடுச்சு. நம்ம வந்து என்ன பண்றோம், தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்ட நினைக்கிறோமே தவிர மேடை போட்டு பேசுறோம், மற்றவங்க நோட்டீஸ் அடிச்சு பேசுறாங்கன்னா நம்ம இமெயில் அனுப்பி அமைப்புகள்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம அதை விட்டு நம்ம நல்லா நம்மளை காப்பாற்றணும்னு இமெயில் அனுப்புறோம், துணிகிறோமே தெரியல. அந்த அமைப்பின் தலைவரிடம் துணிந்து போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? 10 பேர் கேளுங்க, 100 பேர் கேளுங்க, 1000 பேர் கேளுங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களின் குணத்தை நீங்கள் எடுக்கும்போது அமைப்புகளும் மாறும், அமைப்பில் உள்ள சில தவறு செய்பவர்களும் மாறுவார்கள், ஒற்றுமை ஏற்படும், சமுதாயம் உயர்வு பெறும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் அதுக்காக துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகோதரர் அப்துல் சலாம் வந்து ஷானவாஸ் மாதிரி முழுக்க இயக்கத்தை கண்மூடித்தனமா ஆதரிச்சு பேசாம, அதே சமயத்தில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய நிகழ்வுகளை இயக்கமா கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொள்ற கதை மாதிரி ஒரு சில நபர்கள் செய்யற தப்புக்கு ஒட்டுமொத்த இயக்கத்தையும் குறை சொன்னீங்கன்னா எல்லாருடைய செயல்களையும் வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்க முடியுமா? அதனால இயக்கங்களை குறை சொல்வதை விட, ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நீங்கள் இருட்டை குறை கூறுவதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள். அது வந்து பாசிட்டிவ் அப்ரோச். சோ அந்த அடிப்படையில் இயக்கங்கள் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை வந்து சுட்டி காட்டி திருத்த முயற்சிங்க, இயக்கங்களை இடித்து விடாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. இந்த வேண்டுகோளின் அடிப்படையில் சகோதரர் சுல்தான் பேச போறாரா இல்லையாங்கிறத பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். தீர்ப்புக்கு முன்னாடி பேச போற கடைசி பேச்சுங்கிறதுனால அவருடைய பேச்சுடைய வாதத்தை வைத்துதான் இந்த தீர்ப்பு அமைய பெறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். 2 சகோதரர்களில் குறிப்பாக சகோதரர் அப்துல் சலாம் அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயக்கங்கள் சாதித்தது என்ற தலைப்பு. ஆனா அவங்க அந்த தலைப்புல நின்று பேசின மாதிரியாவே தெரியல. சோதித்ததுக்கு வந்து ஆதாரமா பல தகவல்களை நமக்கே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பா ஒரு தகவலை சொல்லணும்னா, இவங்க கூட இப்ப அந்த இதை சொன்னாங்க இல்லையா, உதாரணம், மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விட்ட கதையாக அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறாங்க. என்ன, அதனால அந்த மொத்த அமைப்புகளையும் மொத்த சமூக அமைப்புகளை நீங்க வந்து குறை கூறாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சிலர் யாரு தெரியுமா? கடைக்கோடியில உள்ள ஒரு அமைப்புல உள்ள ஒரு நபர் கிடையாது. ஆக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஒரு சிலர். அப்ப தலையே அப்படி இருந்தா வால் எப்படி இருக்கும்? தலையே சரியில்லைன்னா உடம்பு சரி இருக்காது இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் வந்து ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மஹல்லா ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இப்ப அந்த டேர்மே இல்லாம போயிருச்சு, அந்த வார்த்தையே இல்லாம போயிருச்சு. ஏன்னா ஒரு காலத்துல ஒவ்வொரு அந்த ஊர்கள்ல எல்லாம் போலீஸ் வந்து உள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஜமாத்துடைய அனுமதி பெற்று ஜமாத்து தலைவரை அணுகி இப்படி இருக்கு, இவர் மேல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும் போலீஸ்ட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பெண்களை தாக்கி இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க?
அமைப்புகள் தான். இது அமைப்புகளுடைய சாதனையா சோதனையா? கண்டிப்பா இது சோதனைகளை தான் இருக்குது. அதே போல அரசியல் பிரதிநிதித்துவத்தை பத்தி சொன்னாங்க. அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருந்தாலும் கூட, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படாத காலம் என்று ஒரு காலத்தை இவர்கள் குறிப்பிட்டாலும் கூட, அந்த காலத்துல அரசியல் பிரதிநிதித்துவம் எப்படி இருந்தது? காயிதே மில்லத் சாஹிப் அவங்களுடைய காலத்துல அரசியல் பிரதிநிதித்துவம் எப்படி இருந்தது? 27 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை இருக்கிறாங்க? 10-11 அது கூட இல்ல. அந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்க. எத்தனை என்று கூட தெரியாத அளவுக்கு தான் இன்றைய அரசியல் பிரதிநிதித்துவம். அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத விழிப்புணர்வு என்னத்துக்குன்னு கேட்கிறேன். விழிப்புணர்வுனா பிரதிநிதித்துவம் இருக்கணும். என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒண்ணுமே சாதிக்கல. வெறும் சாதிக்காம வெறுமனே குவ முறைன்னு கத்திக்கிட்டு கிடக்கிறோம். அதே போல இன்றைக்கு கூட்டணிகள் எப்படி இருக்குது? கொள்கை கூட்டணியா இருக்கா? சொன்னாங்க மார்க்க விழிப்புணர்வு மேலோங்கி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குலாம் சொன்னாங்க. இன்னைக்கு பாக்குறோம் அரசியல் கூட்டணிகள் வேணா நடக்குது, கொள்கை கூட்டணிகள் இருக்குதா? கொள்கை கூட்டணிகள் காணாமலே போயிருச்சு. ஒரே அக்கீதாவில் இருக்கிறோம், ஒரே கொள்கையை பேசுறோம், ஏன்னா ஒரே ரசூலை பின்பற்றுறோம், ஒரே வேதத்தை பின்பற்றுறோம். நமக்கிடையில என்ன இருக்க மாட்டேங்குது? கூட்டணி இருக்க மாட்டேங்குது. நம்ம யாருக்கிட்ட போய் கூட்டணி சேர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேற எதையும் ஃபாலோ பண்றாங்க, வேற தெய்வங்களை வழங்கக்கூடியவர்கள்ட்ட போய் நாம என்ன பண்ணிடுறோம்? கூட்டணி பேசுறதுக்கு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே போல சகோதரர் சானவாஸ் பேசும்போது நிறைய சாதனைகளை சுட்டி காட்டினாங்க. என்ன? ஆம்புலன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சாதனை தான், நாம மறுக்கல. இன்னைக்கு அந்த திட்டம் எப்படி போயிட்டு இருக்குது? அங்க 83, இங்க 84, அங்க 85, அங்க 86. என்ன ஆயிட்டு இருக்கு? போட்டிக்கு போயிட்டு இருக்குது. யாரு எத்தனை எப்படி எங்க கொடுக்கிறோம்? போட்டியாக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் இந்த சமூகத்தை வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார் அப்படிங்கிறாங்களா. அந்த ஹதீஸ ஹயாத்தாக்கும் குர்ஆன் ஆயத்து இருக்கு இல்லைங்களா, அந்த குர்ஆன் ஆயத்தை ஹயாத்தாக்கும் வண்ணமாக நம்மளுடைய செயல்பாடு இல்ல. யாரு எத்தனை கொடுக்கிறோம், யாரோட கவுண்டிங் பெருசா இருக்கு அப்படிதான் இருக்கு. அதே போல இரத்த தானத்தையும் சொன்னாங்க. இன்னைக்கு யாரு எத்தனை அவார்டுகள் வாங்குறோம், எந்தெந்த இதுல பேர்ல நம்ம அவார்டு வாங்குறோம், எந்த கவர்னர் எந்த அந்த உயர் அதிகாரிகள் நமக்கு அவார்டுகள் கொடுக்கறாங்க, அதை நம்ம கலர் போட்டோ போட்டு நம்முடைய பத்திரிகைகள்ல பப்ளிஷ் பண்றோம். இன்னைக்கு அதன் காரணமாகத்தான் நீ ரத்த தானம் கொடுக்கறியா, நானும் போட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். அதாவது இங்க அமல்கள் காணாம போய் போட்டி காரணமாக என்ன ஆகுது? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே போல இடஒதுக்கீட சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இடஒதுக்கீடு கிடைச்சதுதான் 3% இடஒதுக்கீடு கிடைச்சு 3.5 அதான் சொன்னேன். 3% இடஒதுக்கீடு கிடைச்சது. ஆனா கிடைச்ச பிறகு என்னால கிடைச்சதா ஒன்னால கிடைச்சதா அதுவே பெரிய விவாத களமாயிட்டு இருக்குது. நான் தாங்கிறாங்க ஒரு குரூப், இன்னொரு குரூப் இல்ல நான் தாங்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல எங்க மீட்டிங்ல தான் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. என்ன கிடைத்துவிட்ட அந்த இடஒதுக்கீடை எப்படி பயன்படுத்துவது என்பதை சிந்திப்பதை விட்டுட்டு, அதுல அதிகமா கவனம் செலுத்துறதை விட்டுட்டு, யாரால கிடைச்சது இன்னைக்கு 2-3 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் அந்த சர்ச்சை ஓஞ்சபாடு கிடையாது. இது சாதனையா சோதனையா நீங்க உங்க கவனத்துக்கே நம்ம விட்டுறோம். அதே போல ஃபித்ரா விநியோகம் அந்த பட்டியல இதெல்லாம் விட்டீங்களா, சொன்னீங்களா? சொல்லல. சரி, ஆமா. ஃபித்ரா விநியோகம் மட்டும் கிடையாது, இந்த ஜகாத் ஃபண்ட் அது இதுன்னு நிறைய விநியோகம் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி விநியோகம் நடந்துகிட்டு இருக்குது? ஃபித்ராவெல்லாம் அந்த ஃபித்ரா எப்படி சட்டம் இருக்குன்னா, கிடைக்காத மக்களுக்கு கிடைக்கணும். அந்த நேரத்துல உணவு உண்ணாத முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது பெருநாள் தினத்தன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு எப்படி ஆயிட்டு? என்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, என்னுடைய அமைப்பின் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நான் என்ன பண்றேன்? ஃபித்ரா கொடுக்கிறேன். என்ன அவங்க வெறும் அரிசி கொடுக்கறாங்களா, நான் அரிசியோட சேர்த்து மளிகை ஜாமானும் கொடுக்கிறேன். அவங்க அந்த செட்டை கொடுக்கறாங்களா, நான் கூடவும் சேர்த்து பணத்தையும் கொடுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? என்னுடைய அமைப்பை என்ன பண்ணணும்? நான் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய அமைப்புக்கு மக்கள் கூட்டம் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு போட்டி மனப்பான்மையா தான் நம்ம போயிட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஆமா. அதே போல ஒரே நபர்களுக்கு என்ன ஆகுது? பாயிண்ட் நடுவர் எடுத்து கொடுக்கிறாரு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஃபேவரா இருக்காரு. சரி சரிங்க பாருங்க. அப்போ கிடைச்ச நபர்களுக்கு திருப்பி என்ன ஆகுது?
உமர் ஃபாருக்கும் அதே நபருக்கு போய் கொடுக்கிறாரு, சுல்தான் அதே நபருக்கு போய் கொடுக்கிறாரு, அவரும் போய் அதே நபர். அப்ப ஃபித்ரா என்ன ஆகுது? டூப்ளிகேஷன் ஆகுது. சரிங்களா? இதே போல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி காட்டலாம் டூப்ளிகேஷன்ல. அதே போல குணங்குடி அனீஃபாவை பத்தி சொல்லி காட்டினாங்க. அவங்கள இன்றைய அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்காக போராடி இருந்தா 12 வருஷம் இருந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க. முன்னாடியே வந்திருப்பாங்களா இல்லையா? ஏன்னா இவருக்காக நம்ம என்னத்தை செய்யறது, அவருக்காக நம்ம என்னத்தை செய்யறது அப்படின்னு அமைப்புகளுக்கு இடையில போட்டி போட்டுக்கிட்டு என்ன ஆயிருச்சு, அவங்கள 12 வருஷம் உள்ள வச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கிறோம். சரிங்களா? இதே போல இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சகோதரர் கூட சுட்டி காட்டினாரு, அந்த அமைப்புகளாக இருந்தால் சலாம் சொல்றாங்க, அந்த அமைப்பை சாராதவர்களாக இருந்தா சலாம் சொல்றது கூட இல்லாம போயிருது. இன்னைக்கு அந்த எந்த அமைப்பின் ஒரு கடைநிலை அந்த சகோதரனா இருந்தா கூட தன்னுடைய அமைப்புக்கு ஆள் சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா இஸ்லாத்திற்காக சேர்க்கக்கூடியவனாக இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாம் வளர்க்க இயக்கங்கள் கண்ட காலம் போய் இயக்கம் வளர்க்க இஸ்லாத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அப்படிதான் இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்குது. அப்போ இது சாதனையா இல்லை சோதனையா என்பதை உங்களுக்கே நம்ம விட்டு விடுகிறோம். அதே போல இல்ம பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு சாதாரண பாமரன் கூட என்ன பண்றான், அந்த மார்க்க விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த இல்மு யாரு கத்து கொடுத்தாங்களோ அவங்களே அட்டாக் பண்றதுக்கு பயன்படுறதுக்கு பாக்குறோம். ஏன்னா அதே போல மற்ற சகோதரர்களை மட்டம் தட்டுவதற்காக அந்த இல்முகளை இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இந்த சோதனைகளை பத்தி இன்னும் நம்ம அடிக்கிட்டே போலாம். டைம் இருக்கா? முடிஞ்சிருச்சா? சரி, ஓகே. ஏன்னா நேரத்தின் காலம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். மரிஸ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நேரடியா நம்ம விஷயத்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டு தரப்பாருமே ஒரு குரல் விட்டு கொடுக்காம இயக்கங்கள் சாதித்திருக்கிறது, இயக்கங்கள் சோதித்திருக்கிறதுன்னு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இயக்கங்கள் சாதித்திருக்கிறதா சோதித்திருக்கிறா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இயக்கங்கள் தேவையா என்பதை பார்க்கணும். ஏன்னா இயக்கம் என்றால் என்ன, இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு பேர் தான் இயக்கம். நீங்க 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அதுக்கு பேர் இயக்கம். அப்ப இயக்கம் இல்லாம நம்ம இருக்க முடியாது. இஸ்லாமிய இயக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அப்படித்தான் கட்டி எழுப்பப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, பெருமானார் கண்ட இயக்கத்துக்கும் இன்றைய இயக்கங்களுக்கும் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இஸ்லாத்தை பற்றி 3 வார்த்தைகள் சொன்னார்கள். ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, தலைமைத்துவம் இல்லாமல் ஜமாத் இல்லை, அடிபணிதல் இல்லாமல் தலைமைத்துவம் இல்லை. இஸ்லாத்துல அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜமாத். ஜமாத் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஜமாத்துக்கு யார் வேணும்? தலைமை வேணும். பொலிட் பியூரோவோ இல்ல கூட்டு தலைமையோ இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறது. நீங்க 3 பேர் தனியா போனா கூட என்ன பண்ணுங்க, ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல அந்த தலைமைக்கு அடிபணியக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, தலைமையும் சரியில்லை. தலைமை சரியா இருந்தாலும் அடிபணிறதுக்கு யாரும் இல்ல, தொண்டர்கள் சரியாக இல்லை. கேள்வி சந்தேகம் பெறுவதற்காக கேட்ட காலம் மலையேறி போய் இவன் பேசுறானா, இவன் பேசுறதுக்கு என்ன தலைப்புனே தெரியாது, தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கேள்வி ரெடி பண்ணிட்டு வந்துருவான். இங்க விஷயம் கேட்ட பயான்ல இருந்து கேள்வி கேளுங்கன்னா, இவன் தலைப்பு ரெடி பண்றதுக்கு முன்னாடி பயான் கேட்டு வரக்கூடிய, அதாவது கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். எப்படிப்பட்ட பெருமானார்? சஹாபாக்களுக்கெல்லாம் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசித்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் வெட்கக்கேடான விஷயங்கள். மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர், மாற்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அவருக்காக இறந்து போன 6 பேரில் ஒருவர் முஸ்லிம் சகோதரன். அந்த அளவுக்கு எல்லாம் இருந்த சகோதரர்களை மீட்டெடுத்த பெருமை இயக்கங்களுக்கு உண்டு என்பது வேறு விஷயம். இப்ப இங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது இதை பயன்படுத்தி ஒரு சில கூட்டங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். இன்னும் சில கூட்டத்தினர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் தொழுவோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று இஸ்லாத்தின் ஒரு சில பகுதிகளை மட்டும் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் இறந்ததை ஜீரணிக்க முடியாமல் சைஃபி கல்லிமுகு, பெருமானார் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் என்னுடைய வாள் பேசும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நேரத்திலே பெருமானாருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்னால், ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை நம்ம பிற்படுத்தக்கூடாது. ஒன்று ஜனாசாவுடைய விஷயம், இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு அந்த வயது வந்து விட்டால் திருமணத்தை முடிக்கக்கூடிய விஷயம், மூன்றாவது தொழுகைக்கான ஜமாத், தொழுகைக்கான ஜமாத்தை பிற்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தும் அங்கு பெருமானாருடைய உடல் அடக்கப்படுவதற்கு முன்னால் அங்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் பெருமானார் அடக்கப்பட்டார்கள். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இந்த சமுதாயம் ஒரு தலைமை இல்லாத நாதியற்ற சமுதாயமாக என்றும் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் பெருமானார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த சமூகம் எப்போது ஒரு தலைமைக்கு வரை கட்டுப்பட்டிருந்ததோ அப்போதெல்லாம் இந்த சமூகத்துக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை. 1920களில் ஒரு சம்பவத்தை சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன். காரைக்கால் அருகில் நிரவி என்ற ஒரு கிராமம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கிராமத்திலே விநாயகர் ஊர்வலம் அப்போது நடத்துகிறார்கள். முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியின் வழியாகத்தான் நாங்கள் போவோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். அப்போது இருந்த நிரவியுடைய பஞ்சாயத்து தலைவர் சுல்தான் அப்துல் ஹமீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், இந்த மாதிரி இவர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று. அப்போது அந்த காரைக்கால் பிரெஞ்சு அரசாங்கத்துடைய ஆளுகைக்கு உள்ளால் இருந்தது. அவர் அங்கிருந்து அந்த பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி அந்த ஊர்வல பாதையை என்ன பண்றாரு, வாபஸ் பெற வைக்கிறார். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய நபர் துருக்கியை தொடர்பு கொண்டு தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடிந்தது. எதனால் காரணத்தினால்? முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு பேர் இயக்கமும் அதற்கு ஒரு தலைமையும் இருந்த காரணத்தினால். எனவே முஸ்லீம்களுக்கு இயக்கம் தேவை என்பதிலும் ஒரு ஜமாத் தேவை என்பதிலும் அதற்கு ஒரு நல்ல தலைமை தேவை என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்போது என்ன பிரச்சனைனா, உண்மையிலே தலைமைகள் அப்படித்தான் இருக்கிறதா? அலி அக்பர் உமரி கூட உமர் ரலியல்லாஹு தஆலாவை பத்தி சொல்லி காட்டினாங்க. ஏன்னா யாரு பேசினாலும் உமரை தொடாமல் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒவ்வொரு பரிணாமமும் என்ன வைக்கக்கூடிய பரிணாமமாக இருக்கின்றன. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு பிறகு யாரை கலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று சொன்ன போது அவங்க ஒரு 6 நபர்களை சொல்லுகிறார்கள். அப்போது உங்களுடைய மகனையும் அதில் சேர்த்துக் கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. உமருடைய மகன் என்பதற்காக அல்ல, உண்மையிலே ஒரு தகுதி இருந்துச்சு. ஆனா அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இந்த கத்தாபுடைய குடும்பத்தில் பதில் சொல்வதற்கு நான் ஒருவன் போதுமானவனாக இருக்கிறேன். ஏன்னா அந்த சஹாபாக்கள் பதவியை அமானிதமாக கருதினார்கள். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பதவியை நேரடியாக கேட்கறது கிடையாது. பொதுக்குழுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வானன்னு தான் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணணும், ஏன்ச்சி இவர் தான் தலைவராக்கணும் சொல்லணும், பேக் சேனல்ல பதவியை பெறக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இத்தனைக்கு நம்முடைய பதவிகள் எந்த அதிகாரமும் இல்லாத சும்மா அமைப்பு பதவிகள், அவங்களோட அப்படி இல்ல, உண்மையான அதிகாரம் படைத்த பதவிகள். அதே போல இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். காலித் பின் வலீத், சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று போற்றப்பட்டவர்கள். காலித் பின் வலீத் போனாதான் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்கிற அளவுக்கு ஒரு தக்லீரிய சிந்தனை லேசாக வேரூன்ற ஆரம்பித்த நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா தடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, காலித் பின் வலீதை தலைமை பதவி பொறுப்பிலிருந்து நீக்கி அவரை ஒரு சாதாரண ஒரு போர் வீரராக மாற்றுகிறார்கள். கொஞ்சம் தமிழ்நாட்டு சூழலை கற்பனை பண்ணி இப்ப பாருங்க. ஒரு தமிழ்நாட்டு ஒரு அமைப்புடைய தலைவரை உடனே நீங்க நீக்கி நீங்கள் இன்றிலிருந்து சாதாரண தொண்டர் என்று சொன்னால் அந்த அமைப்பு என்னவாக மாறிவிடும்? 2ஆக 4ஆக மாறிவிடும். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப அதே சமயத்தில் இன்னைக்கு சகோதரர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், இயக்கங்கள் ஏராளமாக சாதித்திருக்கின்றன, ஆனா ஒரு சில நபர்களால் இயக்கங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று. உண்மையிலே ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இயக்கங்களை ஆரம்பித்தவர்கள் யாரும் பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்துக்காக ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் பொறியாளராகவோ மருத்துவராகவோ இல்ல அவர்கள் எல்லாம் ஒரு பேராசிரியராகவோ ஆலிமாகவோ இருந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக இருந்திருக்கும். தூய்மையான இஹ்லாஸோடு தான் இயக்கங்களை ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு எப்படியாவது இஸ்லாத்தை முறையான வழியில் எடுத்து சொல்லணும்னு. அப்ப எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயக்கங்கள் எல்லாம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த போது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அந்த இயக்கங்களுக்கு என்று தனி ஒரு மீடியா இல்லாத போது, அந்த இயக்கங்களுக்கு தனி ஒரு ஊடகம் இல்லாத போது, அந்த இயக்கங்களுக்கு தனி மர்கசுகள் இல்லாத போது, தனி பத்திரிகைகள் இல்லாத போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா,
பத்திரிகைகள் இருக்கிறது, குடும்பங்கள் இருக்கிறது, தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றன. என்ன தொலைஞ்சு போச்சு? இஹ்லாஸ் தொலைந்து போன காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கேட்டீங்கன்னா, என்னுடைய இயக்கத்தை அவன் சாரலையா, அவன் என்ன, அவன் இஸ்லாத்தை விட்டு என்ன, அவனை தள்ளி வைக்கக்கூடிய நிலைமைக்கு போகிறோம். சகோதரர்கள் சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நேரடியா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றோம்னு. வாஸ்தவம் தான். அதே சமயத்தில் முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல யார் தொழுவது என்பதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இரண்டு முஸ்லீம் அமைப்புகள் ஒரு காஃபிர் இடத்திலே போய் தீர்வு கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப என்ன நம்மள்ட்ட சகோதரத்துவம் வாழுது? நம்மளால இரண்டு பேரை உட்கார்ந்து, சரிப்பா நீ இன்னைக்கு தொழுதுக்க, நான் இன்னைக்கு தொழுதுக்கிறேன், இல்ல நீ தொழுதுக்கன்னு என்ன பண்ண முடியல, விட்டு கொடுக்கக்கூடிய மனசு வரல. அப்ப நம்ம என்ன, இயக்கங்கள் ஆரம்பித்த நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட என்ன, அந்த போன பாதை இருக்கிறத எங்கேயோ சைத்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளவரானவன். ஏன்னா நம்மை விட நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். நம்ம எண்ணிக்கையில சிறிதாக இருக்கப்ப சைத்தா வரமாட்டான். நம்ம பின்னாடி 1,00,000 பேர் வர தயாராக இருக்கிறார்கள் என்றால் நாம சொல்றதை கேட்பதற்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது, என்ன பண்ணுவோம்? சைத்தான் நேரடியாக நம்மளை வழிகெடுத்துவோம். காரணம், நம்ம ஒரு ஆளை வழிகெடுத்தா ஒட்டுமொத்த மக்களை என்ன பண்ணிடலாம், வழிகெடுத்து விடலாம் என்ற அடிப்படையில். சோ அந்த அடிப்படையில் நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க சொல்லி காட்டினாங்க, ஒரு நேர்கோடை போட்டு காட்டி பக்கத்தில் பல வளைந்த கோடுகளை போட்டு, இதுதான் என்னுடைய நேரான பாதை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். சோ அந்த அடிப்படையில் நாம எப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு அந்த அடிப்படையில் முடிவுகள் எடுத்ததோ அப்பெல்லாம் இயக்கங்கள் சரியான பாதையில் தான் இருந்துச்சு. எப்ப இயக்கங்கள் லேசாக மாறியதுன்னு கேட்டீங்கன்னா, எப்ப மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணாங்க, முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எந்த இயக்கமோ பொதுக்குழுவை கூட்டி இந்த ஒரு விஷயத்துக்கு குர்ஆன் சுன்னால என்ன தீர்வுன்னு யாரும் பார்ப்பதில்லை. மாறாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்க என்பதை பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு இயக்கமும் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இயக்கங்கள் எவ்வளவோ சாதித்திருந்தாலும் அந்த சாதனைகள் முறியடிக்கக்கூடிய விதத்தில் என்ன, இந்த சமூகத்திலே அவர்கள் பக்க விளைவுகளை, ஒரே ஒரு ஹஜ்ஜுல் அக்பர் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். அதாவது இன்னைக்கு இஸ்லாத்தை எப்படி ஆக்கிட்டோம் கேட்டீங்கன்னா, மெடிசனை போல ஆக்கிவிட்டோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு MBBS டாக்டர் தான், அவர் தான் நீங்க தலைவலினாலும் அவருக்கு தான் போகணும், உடம்பு சரியில்லைனாலும் அவருக்கு தான் போகணும், காய்ச்சல்னாலும் அவருக்கு தான் போகணும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஐக்கு ஒரு தனி டாக்டர், ஏருக்கு ஒரு தனி டாக்டர், நோஸுக்கு ஒரு தனி டாக்டர், விட்டால் லெப்ட் ஐக்கு ஒரு தனி டாக்டர், ரைட் ஐக்கு ஒரு தனி டாக்டர் வந்துருவாங்க. அதே போல இன்னைக்கு இஸ்லாத்தை எப்படி ஆகிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்துல ஜிஹாதி சுலுவருக்கு ஒரு அமைப்பு, தாவாவுக்கு ஒரு அமைப்பு, மக்கள் உரிமைகளுக்கு ஒரு அமைப்பு, என்ன ஷிர்க் பிதத்தை ஒழிப்பதற்கு ஒரு அமைப்பு என்று இஸ்லாத்தை கூறு போட்டு விட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை போல என்ன பண்றோம், இஸ்லாத்தை கூறு போட்டு விட்டோம். ஆனா குறைஞ்சபட்சம் இந்த டாக்டர்கள்ட்ட போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஐ டாக்டர்கிட்ட ஏறு விஷயமா போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இது ஏன்ட்ட வரக்கூடாது, அந்த டாக்டர்கிட்ட போங்க ரெஃபர் பண்ணுவாரு. ஆனா இங்க இயக்கங்கள்ட்ட போய் நீங்க அப்படி தாவா பண்ணக்கூடிய அமைப்பிட்ட வேற விஷயமா போனீங்கன்னா அவங்க இன்னொரு அமைப்பை சுட்டி காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை இன்னும் இழுத்துக்குள்ளதான் பார்ப்பாங்க. சோ அந்த அடிப்படையில் என்ன, இயக்கங்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை அடைவதற்காக, இஸ்லாம் என்னும் லட்சியத்தை அடைவதற்காக, இஸ்லாம் சொல்லக்கூடிய பாதையை அடைவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்கள். இன்னைக்கு இயக்கங்கள் இருப்பதே நமக்கு போதும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையை என்ன ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் இயக்கங்கள் சாதித்ததை விட சோதித்ததே அதிகம் என்று சொல்லிக்கொண்டு, அதனால் இயக்கங்களை விட்டு விலகுவதில் எந்த தீர்வும் இல்லை. மாறாக அந்த இயக்கங்களை இன்னும் சீர்படுத்தி நாம அந்த இயக்கங்களை இன்னும் மேம்படுத்தி ஒரு முழுமையான இஸ்லாமிய இயக்கமாக மாற்ற முன் வர வேண்டும். உதாரணத்துக்கு ஒரே கொள்கையில் 2 அமைப்புகள் என்ன பண்ணணும், அந்த கொள்கைக்காக ஒன்று கூட வேண்டும். சமூக பிரச்சனைகளுக்காக 3 அமைப்புகள் போராடுதா, அந்த 3 அமைப்புகள் என்ன மாறிடணும், ஒரே அமைப்பாக மாறிவிட வேண்டும். இன்னைக்கு சென்னையை போய் எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரணமா சென்னையில மண்ணடி உள்ள போய் பாத்தீங்கன்னா 10-15 அமைப்புகள் என்ன பண்றாங்க, தாவா பண்றாங்க. ஆனா அந்த அமைப்புடைய அலுவலகங்கள்லாம் எங்க இருக்கும், சின்ன சின்ன இடங்கள்ல என்ன லேசா இருக்கும். ஆனா நீங்க சென்னையில் இந்த மண்ணடியில் போய் இறங்கின உடனே உங்களுக்கு பெருசா தெரியுது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் கால்ஸ். மெட்ராஸ் போனவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த ஸ்டேஷன்ல பார்க்ல இருந்து பார்த்தாலே என்ன தெரியும், ஜீசஸ் கால்ஸ் தெரியும்.
இந்த 10-15 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அலுவலகத்தை வைத்திருந்தா என்ன பண்ண முடியும்? இதை விட அதிகமான சாதனைகளை ஏற்படுத்தியிருக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் இயக்கங்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் பிரியணுமே தவிர தனிநபர் அடிப்படையில் பிரியாம என்ன ஒவ்வொரு இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இயக்கமும் முஸ்லீம்களுடைய அல் ஜமாத் சொல்ல முடியாது. 100% முஸ்லீம்களை பிரதிபலிக்கக்கூடிய எந்த இயக்கமும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அல் ஜமாத் உருவாகும் வரை நாம் இருக்கக்கூடிய இயக்கங்களை இயக்கங்கள் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கி அதை முழுமையான இயக்கங்களாக நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் நாடினால் நமக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா அல்லாஹ் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அதிகாரத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா அதுக்கு தகுதி வேணும். நாம ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா நடத்த முடியல. அது ஒரு ஆண்டு முடிவதற்குள்ள 4 சீடி போட்டுறோம். நம்மளால பள்ளிக்கூடத்தை கூட என்ன பண்ண முடியல, ஒரு கேப்பபிளாக நடத்த முடியவில்லை. எனவே இன்றைக்கு இடஒதுக்கீடு பத்தி சொன்னாங்க. 3.5% இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. ஆனா அந்த இடஒதுக்கீடு நிரப்புவதற்கு யார் இல்ல? முஸ்லிம்கள் இல்ல. முஸ்லிம்களிடத்துல படித்த மக்கள் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இயக்கங்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டிக்காட்டி இயக்கங்களை சீர்படுத்தி இருக்கக்கூடிய இயக்கங்களை எந்த அளவுக்கு ஒன்றுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்றுபடுத்தி நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் நம்முடைய வழியை லேசாக்கி நமக்கும் உமரை போன்ற உமர் பின் அப்துல் அஜீஸை போன்ற சலாஹுதீன் அய்யூபியை போன்ற தலைவர்களை தருவான். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தலைமையை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு வழங்கி ஒரு முழுமையான ஜமாத்தின் மூலம் ஒரு முழுமையான இஸ்லாமிய இயக்கத்தின் மூலம் நாம் அனைவரையும் ஒன்றிணைத்து இறைவன் நாடக்கூடிய அந்த தீனை நிலைநாட்டக்கூடிய பணியிலே இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கை தொடர்ந்து செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்